தமிழக முதல்வர் இன்று அதிகாரிகளுடனும் மற்றும் மாவட்ட பாதிக்கப்பட்ட திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி ஆகிய மாவட்டங்களுக்கு கூடிய மூத்த அமைச்சர்களிடமும் ஆலோசனை மேற்கொண்டார். இந்த ஆலோசனை குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், அதாவது 30ஆம் தேதி வீச தொடங்கிய பெஞ்சால் புயலால் தமிழ்நாட்டில் பல இடங்களில் வெள்ள பாதிப்பு ஏற்பட்டிருந்ததாகவும், அதை முழுமையாக அதாவது கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், கடலூர், மேலும் திருவண்ணாமலை, தருமபுரி, கிருஷ்ணகிரி ஆகிய சில பேர் வழக்கத்தை விட அதிகமாக மழை பெய்து பல இடங்களில் குறிப்பாக பெரும்பகுதி விளைநிலங்கள் வெள்ளப்பகுதியில் மூழ்கடைந்துள்ளது. அத்துடன் மேற்படி மாவட்டங்களின் பெரும்பாலான பகுதிகளில் சாலைகள், பாலங்கள், மின்கம்பங்கள், மின்மாற்றிகள், பொது கட்டடங்கள் போன்ற உள்கட்டமைப்பு வசதிகள் மற்றும் பொதுமக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் மீட்பு மற்றும் சீரமைப்பு பணிகள் துரிதப்படுத்தப்பட்டு வருகிறது. அங்கு பெஞ்சல் புயலின் தாக்கத்தை பாதிக்கப்பட்ட பகுதியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மீட்பு மற்றும் நிவாரண நடவடிக்கைகள் நேரில் ஆய்வு செய்திட நேற்றைய தினம் முதலமைச்சர் அவர்கள் செங்கல்பட்டு மற்றும் விழுப்புரம் மாவட்டம் சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். இந்த ஆய்வின் போது மக்கள் மற்றும் அலுவலர்களுடன் பாதிப்பு நிறுவனங்களை மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கை குறித்து கேட்டது தேவையான அறிவுரையை வழங்கினார். இதன் பிறகு குறிப்பாக இன்று தலைமைச் செயலர் நடைபெற்ற ஆலோசனைக்கு பிறகு ஒரு அறிவிப்பை வெளியிட்டது. அந்த அறிவிப்பை பற்றி என்னவென்றால், அதாவது பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட அதாவது விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, கடலூர், தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களுக்கு பின்வரும் உதவிகளை வழங்குவதாக தெரிவித்திருக்கிறார். அதாவது புயல் வெள்ளத்தில் இழந்தவர்களின் குடும்பத்திற்கு இழப்பீட்டுத் தொகையாக ரூபாய் 5 லட்சம் வழங்கிடவும், சேதமடைந்த குடிசைகளுக்கு இழப்பீட்டுத் தொகையாக 10,000 வழங்கிடவும், முழுமையாக சேதமடைந்த குடிசைகளும் கலைஞர் கனவு இல்ல திட்டத்தின் வீடு கட்டுவதற்கான முன்னுரிமை அளித்திடவும், மழை மற்றும் அதற்கு மேலாக நெற்பயிர் உள்ளிட்ட இரவை பாசன பயிர்களும் ஹெக்டேர் ஒன்றுக்கு ரூபாய் 17,000 வழங்கிடவும், பல்லாண்டு பயிர்கள் மற்றும் மரங்கள் அதாவது சேதமுற்றிருப்பின் 33 விழுக்காடு மற்றும் அதற்கு மேலாக இழப்பீடாக ஹெக்டேர் ஒன்றுக்கு ரூபாய் 22,500 வழங்கிடவும், மழையினால் பாதிக்கப்பட்ட 33 விழுக்காடு மற்றும் அதற்கு மேலாக மானாவாரி பயிர்களுக்கு ஹெக்டேர் ஒன்றுக்கு 8,500 ஆக வழங்கிடவும், எருது, பசு உள்ளிட்ட கால்நடைகளின் உயிரிழப்பு நிவாரணமாக 37,500 வழங்கிடவும், வெள்ளாடு, செம்மறியாடு உயிரிழப்பு நிவாரணம் 4,000 வழங்கிடவும், கோழி உயிரிழப்பு நிவாரணமாக 100 வழங்கிடவும், அதிக கனமழையின் காரணமாக கடுமையான மழைப்பொழிவினை சந்தித்துள்ள விழுப்புரம், கடலூர் மற்றும் கள்ளக்குறிச்சி ஆகிய மாவட்டங்களில் 2 நாட்களுக்கு மேல் மழை வெள்ளம் சூழ்ந்து வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு குடும்ப அட்டை அடிப்படையில் நிவாரணமாக 2,000 வழங்கிடவும், மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் சான்றிதழ்கள், வாக்காளர் அடையாள அட்டை, ஆதார் அட்டை, குடும்ப அட்டைகள் இழந்தவர்களுக்கு சிறப்பு முகாம்கள் நடத்தி புதிய சான்றிதழ் வழங்கிடவும், மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் பாதிப்புக்கு உள்ளான குடும்பங்களை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு புதிய பாட புத்தகங்கள் மற்றும் நோட்டு புத்தகங்கள் வழங்கிடவும் தமிழ்நாடு முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கிறார். நிவாரணம் வழங்குவது தொடர்பாக தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை ஆகிய மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் தங்கள் மாவட்டங்களில் கடுமையாக பாதிக்கப்பட்ட பகுதியில் விவரங்களை அரசுக்கு அனுப்பி வைத்திட அறிவுறுத்தப்பட்டுள்ளது மிக முக்கிய செய்தியாக பார்க்கப்படுகிறது.